அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரவிசங்கர் சுரேந்திரன். இலங்கையில கண்டி மாவட்டம் டெல்தோட்டை பிரதேசம் எனது சொந்த இடம். இந்த 2 நாள் நிகழ்வானது வெகு விமர்சையாக இங்கு இடம்பெற்றது. இதில் பல புதிய அனுபவங்களை கண்டுகளித்ததோடு பல முக்கிய படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இங்கு கிடைத்தது. உண்மையிலேயே தமிழக அரசினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த உலக அயலக தமிழர் தினமானது இலங்கையில் மலையகத்தில் 200 வருட கால வரலாற்றை கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மலையக தமிழர்கள் சார்பில் இங்கு எனக்கு பங்கு பெற்ற ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்திருந்தது. இந்த வாய்ப்பு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் எனக்கு கிடைத்தது. இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பினூடாக இந்த 2 நாள் நிகழ்விலே பல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. மலையகம் சம்பந்தமான பல விடயங்களை அவர்களோடு கலந்தாலோசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. உண்மையிலேயே இது போன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு வெகுவாக பல புதிய அனுபவங்களை பெற்றுத் தருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆக இந்த நிகழ்வினூடாக நாங்கள் பல புதிய நபர்களை சந்தித்து மலையகம் சம்பந்தமாக யோசிப்பதற்கான பல புதிய செயற்பாடுகளையும் பெற்றுக்கொள்வதாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த கடந்த ஆண்டுகளாக இந்த நிகழ்வினை மேற்கொண்டு வருவதற்கு நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இருப்பினும் கூட மலையகத்தில் 200 வருட கால வரலாற்றை கொண்டு காணப்படுகின்ற மலையக தமிழர்கள் மீது வெகுவான கரிசனை இன்னும் தேவைப்படுகின்றது என்பது அது கோரிக்கையாக காணப்படுகின்றது. மலையகத்திலே 200 வருட கால வரலாற்றை தாண்டி இன்னும் பல பிரச்சனைகளுக்கு மலையக மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் தமிழர்களை ஒன்று திரட்ட வேண்டும். மலையக மக்களுக்கான சகல உரிமைகளும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மலையக மக்களுக்கான பல விடயங்கள் இந்திய அரசினூடாக செயற்படுத்தப்பட்டு தான் வருகின்றது. மேலும் மலையக மக்கள் மீது பல பிரச்சனைகள் தொடர்பாக கரிசனை காட்ட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. பெயர் விஜயகுமாரன் தர்ஷிகா. நான் இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். புலம்பெயர்ந்தாலும் அடையாளங்கள் அழியாது அயலக தமிழர் தின விழா 2026 உலக தமிழர்களுக்காக தமிழ்நாடு அரசின் தாய்மண் அழைப்பு. நீங்கள் எங்க வாழ்ந்தாலும் எங்கள் பிள்ளைகள் தான். இந்த உணர்வுபூர்வமான வசாகமே உலகம் முழுவதும் வாழும் கோடிக்கணக்கான தமிழர்களை உள்ளங்களை ஒரு சேர தழும் அழைப்பாக அமைந்துள்ளது. உலக தமிழர்கள் ஒரே மேடையில் ஒரே குடும்பமாக இணைக்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் தினம் 2026 விழாவை ஜனவரி 11, 12 2 நாட்களில் சென்னை வர்த்தக மையத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடியது. அந்த விழாவில் உலகம் புலம்பெயர்ந்தாலும் தமிழர் அடையாளம் அழியாது கூடாது என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டின் பண்பாடு வாரிசுகள் என்ற தாய் மனப்பான்மை இந்த விழா வெளிப்படுத்துகின்றது. உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் தமிழகம் தான் தங்கள் தாய் மண் என்ற தமிழ்நாடு அரசு தான் தங்கள் சொந்த அரசு என்ற உறுதியான நம்பிக்கையை விதைக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இணைப்பு விழாவாக நடைபெற்றது. உண்மையிலுமே இந்த நாள் இந்த 2 நாளும் மிகவும் சிறப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து நாங்க புலம்பெயர்ந்து எங்களோட மூதாதையர்கள் புலம்பெயர்ந்து போயிருந்தாலும் இங்க வந்த கைக்கு எங்களோட சொந்தங்கள் எங்களோட வேர்களை அடையாளம் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. உண்மைக்குமே எல்லாத்துடைய நெருக்கமான தொடர்பையும் நாங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் இருந்துச்சு. பல்வேறு மினிஸ்டர்ஸ்மார் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்களோட நிறைய பேர்கிட்ட கண்டெக்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. எங்களோட இதை இன்னுமே அயலக தமிழர் தினத்தை புலம்பெயர்ந்த அடையாளத்தை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதோடு என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.